வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம எங்கேயாவது பயணம் போகும்போது ஏதோ ஒரு சுவற்றில் வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விளம்பரமோ ஒரு வாசகமோ ஒரு படமோ நம்மை ஆசுவாசப்படுத்தும். இந்த நிகழ்வு பலரின் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். அப்படி சுவற்று எழுத்து ஓவியத்தின் மூலமாக நம்மை ஆசுவாசப்படுத்தக்கூடிய சுவற்றெழுத்தோவிய கலைஞர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய ஓவிய பெருமக்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக கலைஞர்களாக திரைப்பட இயக்குனர், நடிகர் மற்றும் ஓவியர் திரு பொன்வண்ணன் அவர்கள் வணக்கம். ஓவியர் சங்க தலைவர் ஜே.பி. கிருஷ்ணா அவர்கள் வணக்கம். மெட்ராஸ், கபாலி போன்ற படங்களுக்கு கலை இயக்குனராக பணியாற்றிய திரு ராமலிங்கம் அவர்கள் வணக்கம். உழவன் மகன் செந்துருப்புவே போன்ற பிரம்மாண்டமான படங்களுக்கு கலை இயக்குனராக பணியாற்றிய ஜே.கே. அவர்கள், கோவை சினி ஆர்ட்ஸை சேர்ந்த ஓவியர் திரு ஜீவானந்தம் அவர்கள் வணக்கம். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில். இந்த தொழிலுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் 10th படிக்கும்போது 1994 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நானும் என்னோட நண்பன் 2 பேரும் ஒரே கிளாஸ். படிக்கிறது அந்த அளவுக்கு வராது, ஆனால் டிராயிங் நல்லா வரும். ஆனால் 10வது 11வது 12வது வரலுமே என்னால் எந்த ஒரு காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட கலர்லாம் இல்லை. அவன் வரைஞ்ச கலரில் ஒரு கிரேயான்ஸ் எடுத்து நான் வரைஞ்சி இது பண்ண எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இது நடந்தது +2 லாஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் டைமில். அது வரலாம் நான் 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எனக்கு அந்த ஓவியத்தை பற்றியோ அதை பற்றி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எல்லா மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே நீ சூப்பராக பண்ணி, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டுப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதுவே எனக்கு ஒரு பெரிய இதுவாகி அப்புறம் ஓவியனாவே மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது எனக்கு. ஓகே. நானும் சின்ன வயசுல ஒரு 5வது இருக்கும். அந்த 5வது படிக்கும்போது அந்த படம் வரைகிறதுல கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் அந்த அப்போ முத ஒரு வேலும் ஒரு மயிலும் படம் போட்டோம். அதை பார்த்துட்டு எல்லாமே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி தான் முறையாக பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. அதாவது நீங்கள் வரைஞ்சதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னோடனே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ஆமாம். ஆனால் முறையாக நீங்கள் எதுவும் கற்றுக்கல. சரி. நான் ஓய்வராக காரணம் ஜே.பி. சார் தான். ஓகே. அவருடைய படங்கள்லாம் கவர்னர் பீட்டின் ஒரு விளம்பரத்தில் வண்டிகளை வரைஞ்சிருக்கு, தெருவுகளில் வர கடைங்களுக்கு பீடி சப்ளை பண்ணும்போது இப்படிலாம் ஒரு படங்களை வரைய முடியுமா, நம்மளும் ஓவியரான ஒரு ஆசை அப்பயே வந்தது. எனக்கு இப்போ படிப்பு இல்லாதனால் கம்பி வேலை செய்கிற கட்டட தொழிலாளி தான் நான். வீட்டாண்டர் ஒரு அரசியல் தேர்தல் 1984 நினைக்கிறேன். அப்போ ஒரு கலைஞர் படம் வரையணும், நீ கிரியேட்டிவாக பண்ணுப்பா அப்படின்னாங்க. அது சரியாக வரல. கொடுத்தது கறி, அடுப்பு விறகு கறி. பென்சிலோ ப்ரெஷ்ஷோ எதுவுமே பயன்படுத்தல. முதல்ல விறகு கறி தான் கையில் கொடுத்து படத்தை வரையணும். நாங்கள் அது சரியாக வரல. என்னை கிண்டலும் கேள்வியும் பண்ணாங்க. எப்படியாவது இந்த வேலையை கற்றுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு படத்தை வரைஞ்சி நம்ம ஓவியர்ன்றதை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சாருடைய அட்ரஸை தேடி புளியந்தோப்பு பகுதியில் போயிட்டு கவர்னர் பீடி படம் வரைய ஓவியர் சார் அவர் பார்க்கணும். அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு கலைஞர் படம் வரையது மட்டும் என்னால் கற்றுக்கினா போதும் அப்படின்னு. ஒரு கலைஞர் இல்லைப்பா, நீ ஒழுங்காக வேலை செஞ்சு முறையாக கற்றுக்கிட்டேன்னா எத்தனை கலைஞர்கள்லாம் உன்னால் வரைய முடியும் அப்படின்னாங்க. எனக்கு பரியாட்சின்ற பேரில் முழு நேரம் அரசியல் தலைவர் படங்கள் தான் நான் வரைஞ்சிருக்கேன். நான் 84 காசி தேட்டரில் பெயிண்டராக தான் இருந்தேன். அந்த பெயிண்டராக இருக்கும்பொழுது அங்கே எழுதுறதுக்கு கூப்பிடும்போது வேற ஆளை வச்சு தான் நான் எழுதினேன். அதை வேடிக்கை பார்த்து தான் நான் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் ஜே.பி. கிருஷ்ணா சாரை எவ்வளவோ ட்ரை பண்ணி இந்த தொழிலில் நம்ம இறங்கணும், நம்ம அவரை ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு என்னுடைய வறுமை அவரை பார்க்க முடியாமல் போச்சு. அப்புறம் நானாக எழுதி எங்களுடைய ஒரு பாஸ் எனக்குன்னு ஒருத்தர் தெரிஞ்சு, சரி இவ்வளோ கஷ்டப்படுற எனக்கு சொல்லித்தரேன். அப்புறம் அவராக எனக்கு சொல்லி கொடுத்து அதுலேருந்து நான் அப்படியே எழுதி அசிஸ்டண்டாக இருந்து கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், அசிஸ்டண்டாக இருந்து அதுக்கப்புறம் எழுதி இப்போ எல்லா மொழியுமே எழுதுகிற அளவுக்கு ஓரளவுக்கு எல்லா ஸ்டேட்டுமே போயிட்டு வந்துட்டேன். கேலண்டர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் சரி ராஜன் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே வந்துடுவேன். அப்படியே வந்து 6வது 7வது படிக்கும்போது இந்த பேனர் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் இந்த கடைங்களில் வெளியில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேனர் எழுதும்போது அப்படியே அது பழக்கமாக அப்படியே 8வதுலேருந்து நின்று அப்படியே அவர்கிட்டே வேலை செய்யுது. அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஆர்ட்ஸ் என்னும்போது வட சென்னை பகுதியில் என்ன தெரியாத ஒரு வியாபாரிகளே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பல்வேறு கடைகளுக்கு நீங்க தான் டிசைன் பண்ணிருக்கீங்க. இப்போ கோல்டு வினர் ஆயில் இப்போ வருது பார்த்தீங்களா, ஆமா. அவர் கடை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது 80ல் நான் தான் ஃபர்ஸ்ட் அவர் போர்டு காலேஸ்வரி ஆயில் நிறுவனம் எழுதி கொடுத்தேன். இப்போ அந்த கோல்டு ஆயில் நிறுவனம் பெரிய லெவல் பெருமைக்கு சொல்ல. நான் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஓவியத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருந்தது. ஓகே. நான் ஸ்கூல் படிப்பு முடிஞ்ச பிறகு இந்த சினிமா துறையில் நாங்கள் தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சவுத்துலாம்
அந்த படம் பேர் எழுதும். அது மாதிரி நாங்கள் ஒரு 4 பேர் தான் வேலை செய்திருந்தோம். எல்லாம் ஏஜென்சி எடுத்து எங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நாங்கள் சுவர் விளம்பரம் பண்ணுவோம். இது மாதிரி எங்கள் தொழில் அந்த சினிமா வால் விளம்பரத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ நான் ஒரு கடை ஆரம்பித்து நான் தனியாக ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்கேன். நான் 10வது படித்தேன். ஆனால் நோட்டில் நான் எழுத்துக்கள் அழகாக எழுதுவேன். கையெழுத்து நல்லா இருக்கும். ஆமாம், அந்த ஓவியம் சோறு தான் என் தலையத்தை மாற்றிச்சு. இன்றைக்கி நம்ம சினிமா வரைக்கும் வேலை செஞ்சுட்டேன். எங்கள் சித்தப்பா சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டு, அவருடைய ஜாயின் பண்ணுறாங்க என்ன. அங்கே தான் நான் கற்றுக்கினேன். அப்போது என்னை மெருகத்து சாரோட போர்டு தான், கவர்னர் போர்டு தான். இங்கே மூத்த ஓவியர் இருக்கார், கோவை சினி ஆர்ட்ஸினுடைய ஜீவானந்தம். அவர்கள்ட்ட கேட்குறேன், நீங்களும் இதே போன்று ஒருவர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தீங்களா, நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களா? நான் என்னுடைய படிப்புங்கிறது நான் ஒரு MA BL ஒரு வழக்குரைஞராக இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா ஒரு புகழ்பெற்ற ஓவியர். எங்கள் கடைக்கு 60 வருஷம் ஆகுது. சினி ஆர்ட்ஸ்னு பேர். சினிமா பேனர் கோவை, நீலகிரி, பெரியார் மாவட்டத்துக்கு நாங்கள் தான் வரைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம், எங்கள் அப்பா கூட இருந்த ஓவியர்கள் பார்த்து எனக்கு இயல்பாகவே வந்தது. சிறு வயதுலேருந்தே நான் அதை வரைஞ்சிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா என்னுடைய ஒரு 25 வயசில் ஒரு இறந்துட்டார். நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது இறந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நான் தான் அந்த சுமையை சுமக்க வேண்டியிருந்தது. விடாமல் வரைவோம். ஏன்னா நாங்கள் தான் மோனோப்பள்ளி. அந்த ஊரில் கோவையில், சென்னையில் ஒரு 30 ஓவியர்கள் இருப்பாங்க. கோவையில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதனால் எல்லா படத்துக்குமே நாங்கள் வரைவோம். எல்லா தியேட்டர் இந்த மாவட்டத்தில் அதனால் கடுமையான வேகம். அந்த வேகத்தில் திறமை மேலும் வரும். அப்போ நாங்கள் வரைகிறது என்னால் தனியாக வரைய முடியாது. ஒரு 4 பேர் பார்க்கும்போது தான் என்னால் வரையவே முடியும். அதுலேருந்து நிறைய பேர் கற்றுக்குவாங்க அந்த டெக்னிக்ஸ். அது இப்படி ஒரு தலைமுறையாகவே ஒரு இளைய கலைஞர்களை வளர்த்த பெருமை இருக்குது. இன்றைக்கி பெரிய ஆர்ட் டைரக்டராக இருக்கிற மணிராஜ், முத்துராஜ், இவங்க எல்லாருமே என் கூட இருந்த சின்ன பசங்களாக இருந்தவங்க தான். அதாவது அப்பாவின் மூலமாக இந்த தொழிலுக்குள்ள பல்வேறு நுணுக்கங்களை கத்துக்கிட்டீங்க. அப்படிதான் இந்த தொழிலுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ சினிமாவோடு இந்த தொழில் சம்பந்தப்பட்டது அப்படிங்கும்போது இயக்குனர், நடிகர், எங்களுக்கு எல்லாருக்கும் பிரபலமாக தெரிஞ்சது பொன்னுடன் சார ஒரு இயக்குனரா தெரியும், நடிகரா தெரியும். ஆனா ஒரு ஓவியர் அப்படிங்கிறது குறைவான நபர்களுக்கு மட்டுமே வெளியில பரிச்சயமானதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கும் இந்த ஓவியம், இந்த சுவர் எழுத்து, இந்த படங்கள், இதோட என்ன தொடர்பு? இப்போ எனக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் அவங்களெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கும் எனக்கு பெரிய அனுபவ வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒரே மாதிரி தான் சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி கூட தோணுது. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு காளை மாடை நான் வரைஞ்சி அந்த காளை மாடு ஒரு ஆசிரியரால் அங்கீகரிக்கப்பட்டது தான் எனக்கு ஞாபகம். அதுக்கு பிறகு ஜெயராஜ் சாருடைய ஓவியங்கள் என்னை வரைந்து பழகிறதுக்கு தூண்டுனது ஓவியர் ஜெயராஜ் சாருடைய ஓவியங்கள் தான். மணியம் செல்வம் சார் அடுத்தது, ராமு சாருடைய ஸ்ட்ரோக், இந்த 3ம் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அப்போ நான் நூலகங்களில் படிப்பு எனக்கு நூலக படிப்பு தான் அதிகம். பள்ளி படிப்பில் நான் ரொம்ப சுமாரான பையன். அப்போ எனக்கான அடையாளம் என்ன அப்படின்னா ஓவியம் தான். என்னை அங்கே இருக்கிற ஒரு 100-1000 குழந்தைகளில் நான் தான் ஓவியத்தின் மூலம் நான் தான் அறிமுகமானேன். அப்போ அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் லோயர் எழுதிட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹையர் எழுதிட்டேன். 12th முடித்த உடனே டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் ஈரோடுங்கிற நகரத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையுது. அங்கே என்னை ரொம்ப பாதித்தது யாருன்னா ஜேபி கிருஷ்ணா சாருடைய ஓவியங்கள். ரொம்ப ஆச்சரியம், இப்போ அவங்க சொல்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். நான் ஜேபி கிருஷ்ணா சார் பார்த்தது கிடையாது. ஆனால் ஜேபி கிருஷ்ணா சாருடைய ஓவியங்கள், அந்த ஓவியம் எனாமல் ஓவியங்கள், அது வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் அவர் எவ்வளவு பாதிப்பை தந்திருக்காருன்னு நான் சென்னைக்கு வந்த பிறகு உணர்ந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே லாட்ரி டிக்கெட்ஸ் விற்கக்கூடிய அத்தனை சென்டர்ஸ்லேயும் இவருடைய ஓவிய பாதிப்புகளில் தான் எனாமல் பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரூட் ஸ்டால்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்டிங்ஸ் இருக்கும். அந்த மதுரையில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாருமே இவருடைய பாதிப்பில் தான் அங்கே எனாமல் பெயிண்டிங்ஸ் அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் கோவை சினி ஆர்ட்ஸ், நான் ஈரோடு பகுதியை சேர்ந்தவங்கிறதுனால தியேட்டரில் வைக்கக்கூடிய அவ்வளவு பேனர்ஸுமே நடிகர்களுடைய படங்கள் அவங்களுடைய கம்பெனிஸாக இருக்குது. இன்றைக்கி நான் சந்திக்கிறேன். ஆனால் எனக்கு ஆரம்ப காலத்தில் அது எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை தந்தது. சென்னைக்கு வரும்போது சென்னையில் மிகப்பெரிய பேனர்ஸ், மோகன் ஆர்ட்ஸ், சுவாமி ஆர்ட்ஸ், இதெல்லாம் பெரிய பெரிய கட் அவுட்ஸுகளை பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த பேனர் ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் டீச்சர் ட்ரைனிங் பண்ணி டீச்சராக டிராயிங் மாஸ்டராக போகணுங்கிறத விட இதுக்குள்ளே வரணும்னு நான் இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அதாவது
ஒரு ஓவியம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு அடியோடு தான் நீங்க சென்னைக்குள்ள வந்திருக்கீங்க. சோறு போடுமா போடாதான்னு தெரியாது. எனக்கு பிடிச்சது அவ்வளவு பிரம்மாண்டம். இதுல நாம இருக்கணும். நான் உண்மையிலுமே பேனர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணும்போது முதல்ல அவ்வளோ பெரிய அந்த ஸ்கிரீன்ல நமக்கு இதுல அடிச்சுட்டு அதுல கலைக்கு பூசணும். அவ்வளவு நார்வம். நாத்தம்னா அது உங்கூட்டு நாத்தம் எங்கூட்டு நாத்தம் எல்லாம் கிடையாது. பயங்கர நார்வம். அதாவது போன நாத்தம் அடிக்கும். அத கவலை இல்லாம பூசுவோம். அது அந்த மனம் வந்து பிடிக்கும். சரிங்களா? அதே போல அந்த பெரிய பெரிய ஸ்லைடு வச்சு அந்த பெருசெல்லாம் வரைஞ்சிட்டு அவர் அந்த ராகவன் சார், சுந்தரமூர்த்தி அண்ணன்லாம் தோள்பட்டையெல்லாம் எதுக்கு ஆகும்னே தெரியாது. அவ்வளவு பெரிய கட்டம் இப்படி 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 அவங்க வரையும் போது நம்ம நின்று அப்படி பிரம்மாண்டமா ஃப்ரெஷ்ஷா கழுவி கொடுக்கறதும் அதை எடுத்து கொடுக்கறதும் அதெல்லாம் சுகம். இன்னைக்கு சினிமாவில் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எவ்வளவு போய் எனக்கு வெளியே உள்ள போய் நான் கேமரா முன்னாடி நின்னாலும் சரி, எனக்கு ஒரு பெயிண்டராக அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கு இல்லை நான் பிரஸ் கழுவி கொடுத்த சந்தோஷம் வேற எதுலயும் கிடையாது. வேற எதுலயும் கிடையாது. ஜே.பி. கிருஷ்ணா சார் இல்லையா, நீங்க வந்து ஒரு ஓவியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கீங்க, ஒரு மூத்த ஓவியராக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்ததா? நீங்கள் வரும்போது எப்படி இருந்தது? அந்த மாடர்னிட்டி இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாடர்னிட்டியை எப்படி நீங்க கலந்தீங்க? படிக்கிற காலத்திலிருந்தே படிக்க ஆரம்பிச்ச ஒரு 6வது படிக்கும்போது தான் அந்த எண்ணமே வந்தது. என்னன்னா ஏதோ கிரிக்கெட் இருப்போம். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுங்கெல்லாம் படிக்கிறானுங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட புக்கில் ஒரு அழகான ஒரு எம்ஜிஆர் ஒன்று போட்டிருப்பாரு. ரிங்காக தலையெல்லாம் போட்டு இப்படிலாம் இருக்கும். இப்போ இது எப்படி வரைகிறாங்க, எது எப்படி என்னன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பேனா ஸ்ட்ரோக்கு. அதை எடுத்து சும்மா இருக்கிற நேரத்தில் பார்த்துட்டு இருப்பேன். அந்த இதுதான் எனக்கு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் யாருமே ஆர்டிஸ்ட் இல்லை. அப்புறம் 6வது படிக்கிற காலத்தில் ஒரு டிராயிங் மாஸ்டர் இருப்பாங்க இல்லைங்க, ஸ்கூல்லேயே டிராயிங் மாஸ்டர் இருப்பாங்க. அவர் தான் இந்த வளர்ச்சிக்கு உண்டான காரணமும் அடிப்படையும் அவர் தான். அவருடைய பேர் யாருக்கிட்டையுமே நான் தொழில் கற்றுக்கவே. அவர் பேர் ஞாபகம்? அவருடைய பெயர் குருசாமி. ஒரு வாத்தியார்னா அவர் தான் வாத்தியார். அப்படியே வெளியே எஸ்எஸ்எல்சி வரலும் தான் படிக்க முடிஞ்சது என்னால். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் ஓவியத்தில். நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் போய் படிக்கணுன்ட்டு அப்ளிகேஷன்லாம் கூட வாங்கிட்டேன். அந்த கியூவில், அதாவது அவங்க போய் நின்று அந்த ஃபார்ம் வாங்கும்போது கூட இருந்த கியூவில் இருந்தவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள்லாம் ஏன் சார் இங்கே வரீங்க, தயவுசெய்து நீங்கள் வராதீங்க, நீங்களாம் பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட் சார். அப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எந்த வருடம் சார்? அது கிட்டத்தட்ட 80 கிட்ட இருக்கலாம். ஓகே. அப்போ வந்து வீட்டோட சூழ்நிலை, நான் ஏதாவது வேலை செய்து தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. அதே வந்து சரி ஏதாவது போர்டு எழுதலாமே சின்னதா அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்களை தான், ஒரு சின்ன 3க்கு 2 தான் போர்டு கிடைச்சா கூட அதில் ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி என்ன இங்கே இவங்க எங்கே போய் இவங்க என்ன இவ்வளோ அழகாக எழுதுறாங்களே, இவங்க இவ்வளோ படம் போடுறாங்களே, நம்ம சார் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அவருடைய கெப்பாசிட்டி. அப்போ தேட ஆரம்பித்தோம், நிறைய தேடினேன். அங்கே எந்த ஆர்டிஸ்டுமே பார்க்காத இடமே கிடையாது. அதாவது நீங்க அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது இல்லையா? அதுதான் உண்மை. ஜே.பி. கிருஷ்ணா சார் தான் இந்த சுவர் விளம்பரத்தினுடைய சைன் போர்டினுடைய உச்சம். இவருடைய வழித்தோன்றல்கள் தான் முழு தமிழகம் முழுக்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா அவர் இருந்திருக்காரு, அவருடைய ஒர்க் இருந்திருக்கு. உண்மை அதுதான். இப்போ சினிமாவோடு இந்த துறை மிகவும் சம்பந்தப்பட்டது இல்லையா? நீங்க பிரம்மாண்டமான படங்களுக்கெல்லாம் ஆர்ட் டைரக்டரா இருந்திருக்கிறீங்க. இப்போ இந்த சுவர் எழுத்து ஓவியம் இந்த கலை இருக்கு இல்லையா, இது ஒரு சினிமாவுக்கு எவ்வளவு தூரத்திற்கு பயன்பட்டு இருக்கிறது? ஒரு பொதுவாக ஒரு ஆர்ட் டைரக்டரை வந்து எனக்கு ஒரு சீனை விளக்கிட்டு அதுக்கு வேண்டி அது நிகழக்கூடிய ஒரு இடத்த வந்து நாம் வந்து எரெக்ட் பண்ணுறோம். டெம்பரவரியாக மரங்கள், கேன்வாஸ்கள், துணிகள்லாம் போட்டு வண்ணங்கள்லாம் பண்ணுறோம். பட் ஒரு லிமிட்டட் ஏரியான்றது வந்து ஒரு ஃப்ளோர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு கேமரா வச்சு படம் எடுக்கிற ஃப்ளோர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு ஒரு 120, 60க்கு ஒரு 120 இடம் தான் இருக்குது. இப்போ ஒரு பெரிய பில்டிங்கோ இல்லை ஒரு பெரிய நகர்ப்புறமோ அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு ட்ராமாவில் ஒரு திரைச்சீலை போட்டு முடிச்சிடுறோம். வேற இங்கே ஒரு 3D டைமென்ஷனோடு அது காமிக்கிறதுக்காக அந்த பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு தென்னை மரம், ஒரு புறவாசல், அதுக்கப்புறம் தெரு அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதை பண்ணும்போது ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ன்றவங்க இவங்ககிட்ட தான் வராங்க. சின்ன தம்பி அண்ணன் ஒருத்தர் இருந்தார், ஏவிஎம்லாம். அவங்க பண்ணனா ஒண்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அவங்க இருக்கிறாங்கன்னா தான் நாங்கள் செட்டை வந்து ஒத்துக்கிட்டு செய்யக்கூடிய அளவுக்கான முக்கியமான ஒரு பேக்ரவுண்டை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கலர்ஸ் பார்த்தோம்னா நாம் ரொம்பவும் அடிப்படையாக வந்து அகடமிக்காக ஒரு ஆர்டிஸ்டாக நான் ட்ரெயின் ஆனேன் சென்னை கல்லூரியில். இருந்தாலும் கூட நாம் அங்கே கற்றுக்காத அந்த கலர் ஹியூஸ் இருக்கு பாருங்கள், வண்ணத்தில் படிப்படியாக வேறு வேறு ஹியூஸ் எல்லாமே அவங்க அனுபவத்தில் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு 10க்கு 20 அந்த சைஸ் கூட இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 100, 120, 120 அப்படின்னா ஒரு 500 சதுர அடிக்கு 500 அடிகளுக்கு ஒரு 18 அடி உயரத்துக்கு அந்த மொத்தத்தையும் பண்ணி மேலே வானம் கீழே அப்படியே லேண்ட்ஸ்கேப்பு அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். அந்த பேக்ரவுண்டு இருந்தது வந்து சினிமாவுக்கு உதவிச்சு பார்வையாளனுக்கு வந்து ஒரு டோட்டலான ஒரு பின்புலத்தை இதோட சேர்த்து பார்க்குற ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்ற முறையில் அவங்க உதவி வந்து ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு உதவிச்சுங்க தான் நான் நன்றியோடு சொல்லணும். சூப்பர். அதாவது சினிமா ஆர்ட் டைரக்ஷனுக்கு இந்த மாதிரியான எழுத்து ஓவிய கலைஞர்கள் மிகவும் இன்றியமையாதவர்கள் இல்லையா? ஓகே, இப்போ மெட்ராஸ் படம், அந்த படத்துல பிரதானமே வந்து ஒரு சுவரும் அந்த சுவற்றில் இருக்கக்கூடிய ஒரு படமும் தான். உங்களுக்கு வந்து இயக்குனர் சொல்லும் பொழுது இப்படி ஒரு படம் வரையணும், இந்த சைஸ்ல இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி உருவாக்குனீங்க, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அந்த படம் வந்துட்டு முதல்ல அந்த பேசிக் பிளாட்ஃபார்மே வந்துட்டு ஓவியர்கள்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. ஆக்சுவலாக அது என்னடனா, இப்போ திராவிட கட்சிகள் ஆரம்ப கட்டங்கள் வளர்ந்துக்கான ஒரு முக்கிய காரணம் ஓவியர்கள். அப்புறம் சரி வேணாம் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு அவரே என்ன பண்ணிட்டாரு, சரி இதுலேருந்து இப்படி படம் அதுலேருந்து ஒரு நரேஷனாக போயிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ ஓகே அப்படின்ட்டு அப்புறமா இந்த படம் தான் வந்து படத்தில் பிரதானமாக வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு இன்டைரக்டான ஒரு ஹீரோவாக அதுதான் இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் மெயின் ஸ்கீமே. ஆக்சுவலாக படத்தில் யாரை வச்சு வரையலாம், எந்த பேக்ரவுண்ட்லேருந்து யாரை கூப்பிட்டு வரையலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இப்போ அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப அப்போ தொடர்பு கிடையாது. நான் ஆக்சுவலாக இவர் இங்கே தான் நேரில் பார்க்குறேன். அப்போ வந்து இவர் எனக்கு தொடர்பு கிடையாது. இவங்க தம்பி அருண் தெரியும் எனக்கு. அவர் அப்போ கூட கூட்டு செல்வம்னு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அண்ணனோட கூட இருந்தார். ஒரு எப்படி சொல்கிறது, மிக பிரமாதமான ஒரு ஓவியர் அவர். அதாவது நீ என்ன சைஸ் சொன்னாலும் சாதாரணமாக ஒரு சிகரெட் வச்சுட்டு அவர் மாட்டுன்னு இறங்கி கீழே வந்துடுவார், அப்படியே முடிச்சுட்டு வந்துடுவார். அவ்வளோ பெரிய எந்த இடம்னே தெரியாது நம்மளுக்கு கலரு. அப்படி வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஒரு ஹவுசிங் போர்டு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அது 40 அடி ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி இருக்கும், சரிங்களா? 25 அடி இருக்கும், 40-50 அடியே இருக்கும் அது ஆக்சுவலாக. அதில் சாரத்தை போட்டேன். இவர் என்ன பண்ணார் தெரியல, சரி முதல்ல வரைஞ்சிருப்பாங்க, இப்போ ஏதோ மறந்துட்டு இருப்பாங்களா இப்படிலாம் ஒரு டவுட் நம்மளுக்கு. அவர் சாதாரணமாக அதை ஒன்று இதானே தம்பியா, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னடா இதெல்லாம் படத்தில் முக்கியம், அதை பாருங்களேன், பண்ணிடலாம் ராஜா, நீ அதை பண்ணிக்கலாம் விடு. என்னடா இல்லை நீ முதல்ல கோட்டை ஒன்று வாங்கினோம் ஏன் போயிட்டு படம் பண்ணு கோட்டை. இல்லை ராஜா நான் சொல்கிறது கேள்வியா, அதனால நீ வாங்க போயினாரு. சரி வாங்க குத்துட்டா வரலாம். அப்புறமா காமிச்சேன். டக்குன்னு அதை வந்து இன்னொரு தம்பியை வச்சு அவர் வந்து இங்கே இந்த லேண்டெல்லாம் போடல, அப்படியே கிராஃபை போட்டு டக்குன்னு ஒரு தம்பி ஸ்கெட்ச் பண்ண சொன்னார். அவருடைய ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுவாரான்னு தோணும், வேற வேணா பார்த்தானா அந்த மாதிரி சாதாரணமாக இருப்பார். எல்லாம் பண்ணிடலாம்பா அப்படின்னுவார். அதுவே நம்மளுக்கு பயமுட்டுற மாதிரி இருக்கும். அப்புறமா அவர் ஆஃப் டேவிலே முடிச்சிட்டார் அவர் ஆக்சுவலாக. அதை முடிச்சுட்டு அப்புறம் ரஞ்சித் வந்து பார்த்து செம்ம ஹாப்பி. அப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்போ தான் அதை பற்றி அதிகமாக பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் தான் பேசுகிறேன். மெட்ராஸ்ன்ற படம் அந்த ஓவியம் சார்ந்து அந்த சுவர் சார்ந்து ஒரு பிரச்சனையே, அந்த கதையினுடைய மையக்கரே வந்துட்டு ஓவியம் சார்ந்து அந்த ஓவியத்தினுடைய அடிப்படையில் தான் வர்றது. ஆக்சுவலாக அதை பற்றி இன்னி வரலும் ஒரு வரி கூட யாரும் எழுதுறது கிடையாது. அந்த ஓவியத்தை பற்றி அதை யார் வரைஞ்சாங்க, ஏன் ஆர்ட் டைரக்டர் எப்படி பண்ணாரு என்னன்றதை இன்னி வரலும் இந்த நிகழ்ச்சியில் தான் நான் சொல்கிறேன். அதை பற்றி எந்த ப்ரமோஷன்லையுமே அதை பற்றி யாரும் கேட்டதே கிடையாது. நான் வலிஞ்சு திழிஞ்சு சொன்னால் கூட அதை எடிட் பண்ணுவாங்க. இப்போ மெட்ராஸ் படத்துல ஒரு பெரிய சைஸ் சொன்னார் இல்லையா, ஒரு 50 அடி உயரம் 25 அடி நீளம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய அனுபவத்துல நீங்க பெரிய படங்கள் வரைஞ்சிருக்கீங்களா? செங்கல்பட்டுல ஒரு பீடி கம்பெனியில வரைகிறதுக்கு சாரை கூப்பிட்டாங்க. அப்போ இங்கே பிஸியாக இருந்தாலும் என்ன பண்ணாங்க, என்னை அனுப்பிச்சாங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் செஞ்சேன். அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. நல்ல ஒரு அருமையான போர்ட்ரேட் வேணும்னு பார்த்து ஒரு ஃபாரின் மேகசின் எடுத்துட்டு ஜேடி பிர்லாவோட படத்தை போட்டுட்டேன். தெரியவே தெரியாது எனக்கு. நல்ல லெனின் மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஹைலைட்லாம் இருக்கும், தெரியவே தெரியாது. ஒரு தடவை போட்டுட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் ஆந்திராவில் போய் போடும்போது அங்கே அந்த கம்பெனியோட முன்பக்கத்தில் ஒரு சுவரில் போடும்போது தான் அந்த அப்ஜெக்ஷன் வந்து அப்போ தான் தெரியும் அந்த இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து சுவாரஸ்யமான அனுபவம். சுவாரஸ்யமான பெரிய படமா போட்டு மாட்டிக்கிட்டீங்க. விழுப்புரத்தில் கர்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிட்டாமிராசன் ஒரு படம் எடுத்தாருங்க. அந்த படம் வந்து மறுநாள் ஷூட்டிங் அந்த இடத்துல ஒரு ஏரிக்கரையில் நடுவில் ஒரு பெரிய பாறை,
ஒரு 50 அடி நகரம், ஒரு 25 அடி உயரம் இருக்கும். ஒரு 6 மணிக்கு வந்து ஜேபிங்க எனக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, சென்னையிலேருந்து ஆள் யாரும் வரல, நீ விடியறதுக்குள்ள அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு ஹெல்ப்பரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 4-5 கழி கொஞ்சம் ஒரு 10-15 கழி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சாரத்துக்குன்னு சொன்னேன். அது சரி அங்கே போங்க கிராமத்தில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போயிட்டோம், ஏரிக்கரையில் நடுவில் போயிட்டோம். நான் இருட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு பெட்மாஸ் லைட் ஒன்று அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கழி தான் இருக்கும், 10 அடி உயரம் தான் இருக்கும். அது 25 அடி. இது அதை என்ன பண்ணுறதுன்னு போட்டு அப்படியே சாரமே போட முடியல. இதுலேருந்து அவ்வளோதான், ஒரு 6 அடிக்குள்ளே தான் அந்த சாரம் போட முடியும். அதெல்லாம் அப்படியே போட்டு கட்டிட்டு ஒரு படம் வரையணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 2 அடி 3 அடி இருந்தால் தான் ஒரு ஸ்கெட்ச் பண்ண முடியும். அப்படியே இப்படி சவர் இருக்குது, இப்படி நான் இருக்கிறேன், விழுந்தா நான் இருக்கிற பாடிக்கு எப்படி நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே ஏறி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை அப்படியே வச்சுக்கிட்டோம். ஒரு 4-5 ப்ரெஷ்ஷு, ஒரு அம்மன் படம் போடணும், அந்த இது ஒரு இதெல்லாம் அப்படியே 4-5 ப்ரெஷ் எடுத்து கலர்லாம் பண்ணி ஒரு தம்பி அசிஸ்டன்ட் வச்சு ஒன்றுமே பண்ணலை. கண்ணுன்னு சொன்னால் எனக்கு இதுலேருந்து ஒரு அடி இப்படி வச்சுக்கிட்டேன், இதுலேருந்து ஒரு அடி கண்ணை அப்படி போட்டு அப்படி அப்புறம் இப்படி பண்ணிட்டு இப்படி லெஃப்ட்லயே, ஆமா லெஃப்ட்ல அதனுக்கிற வாய் அப்படி ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி இங்க பாக்குறதே இல்லைங்க, ஒன்னும் பார்க்க முடியாது. அப்படியே இப்படி இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் முடிச்சா எப்படி இருந்தது? போட்டு காலையில் விடியல முடிச்சுட்டு அப்படியே ஒரே இதில் இருக்கிறோம். அவரு டைரக்டருக்கு தூக்கமே இல்லை, காலையிலே வந்துட்டார். வந்து பார்த்து அப்படியே ஏரிக்காரையெல்லாம் அந்த என்னென்ன பார்த்துட்டு ஜேபி ஜேபி ஜேபின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தார். வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 2000 பேர் இருக்காங்க, இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலான்னு இருந்தோம், நீங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு அனுபவம் எனக்கு சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னா எந்த காலகட்டத்தை சொல்லுவீங்க? சுவர் ஓவியர்களுக்கான பொற்காலமாக இருந்த காலகட்டம் எந்த வருடம்? அது வந்து தேர்தல் காலமா தான் இருந்திருக்கும். இப்ப பெரும்பாலும் இருந்தது எப்போ இருந்துச்சு? 2000க்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் வந்தாலுமே நாங்க குஷியாயிடும். அதாவது எங்களுக்கு வந்து பொங்கல் பண்டிகை பெருசா நினைக்கிறத விட தேர்தல் வந்தா அது வந்து பொங்கல் பண்டிகை மாரி நாங்க வந்து நினைச்சுக்குவோம். 91-95 தான் மிகப்பெரிய பொற்காலம். ஓகே. ஆர்டிஸ்ட் வந்து டே நைட்டு நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 200 அடி லேட்டு, 15 அடி அகலம் ஹைட்டு, நீ 200 அடி நீளம். புரட்சி தலைவி வாழ்க, டாக்டர் கலைஞர் வாழ்க. ஜூன் 3னா கலைஞர் பிறந்தநாள் விழா, பிப்ரவரி 24னா புரட்சி தலைவி அம்மா. அப்போ அம்மா கிடையாது, அப்போ புரட்சி தலைவி தான். அப்போ தான் காசு, செம்ம காசு, பயங்கர காசுனா காசு, அது வந்து கொள்ள காசு. அப்போ அந்த டைமில் தான் வந்து உலக தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூர் நடந்தது. இப்போ மிகப்பெரிய பிஸி, சார்லாம் வந்து பயங்கர பிஸி ஆதாங்க. அப்போ தான் ஓகே முதல் கட்டு 500 நோட்டு நான் பார்த்து அந்த டைம் தஞ்சாவூரில் தான். சரி, பொற்காலம் ஆர்டிஸ்ட் பொற்காலம் அந்த டைம் தான். கட் அவுட் கலாச்சாரம்னு ஒன்று உருவாச்சு இல்லைங்களா சென்னையிலேயே. ஆமா, 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணது நாங்க தான், என்ன சார்ந்த ஓவியர்கள் தான். 24 மணி நேரமும் அது பணம் எங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு அங்க இருக்கும். அவ்வளவு கொட்டி கிடக்கும், யாரும் பணம் கொடுக்காத போக முடியாது, கெஞ்சுவாங்க எங்களெல்லாம். அப்படி ஒரு பொற்காலம், அதான் பொற்காலம். நான் அதிகப்படியா பண்ண பேனர்ல மிகப்பெரிய அளவு கட் அவுட் பண்ணது 150 அடி ஜெயலலிதா தான் வரைஞ்சிருக்கோம். அது ரொம்ப பெரிய ரெக்கார்ட். மதுரை மாநாடு நடந்தது, அதுல 2 கட் அவுட் பண்ணியிருந்தோம். இதுதான் சொன்னீங்க சார் சொன்ன விஷயம். 60 அடி அகலமே, எங்கிருந்து கலரை என்ன பேலன்ஸ் பண்ணி வரைஞ்சிட்டு போவோம், அதுதான் ஆர்டிஸ்டோட. ஜேபி கிருஷ்ணா சார் பண்ணதில் நான் பார்த்தது என்னன்னா, அவர் சிம்பிளா சொன்னார் 120 அடி 150 அடின்னு. ஒரு மனிதனுடைய உயரம் சாதாரணமாக ஒரு 5-6 அடி. அந்த அம்மாவை அவ்வளோ இங்கேருந்து பார்க்குற ஒரு இமேஜ் எதுவாக இருக்கட்டும், அதை பார்க்கும்போது ப்ரொபோர்ஷனேட்டாகவே வந்து அந்த படம் ஒரு மனித வடிவமாக இருக்கணும் இல்லையா. போக போக குறுகலாக தெரியும் பர்ஸ்பெக்டிவ்ல. அது இல்லாமல் பண்ணக்கூடிய இமேஜினேஷன் இருந்ததுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஜீவானந்தம் சார், இதே போல பிரம்மாண்டமான படைப்புகள் ஒரு காலகட்டங்கள்ல சினிமாவிற்கான விளம்பரங்களுக்கும் வைக்கப்பட்டது இல்லையா? அப்போ சினிமாவில் இருக்கிறது அப்படியே சார் சொன்ன மாதிரி அப்படியே காப்பி மட்டும் பண்ணீங்களா, இல்ல கிரியேட்டிவிட்டியும் சேர்த்து இருந்ததா? அதாவது கிரியேட்டிவிட்டி முக்கியமா இருந்ததுங்க. அது நாங்க சென்னையில் இல்லாம கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால எங்களுக்கு இந்த சுதந்திரம் இருந்தது. திரைப்பட இயக்குனரோ தயாரிப்பாளரோ வந்து எங்களை இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. ஸ்டில்ஸ் மட்டும்தான் வரும், என் இஷ்டத்துக்கு தான் வரைவேன், எல்லாமே நம்ம விருப்பம் தான். அதுக்கு நிறைய ஒரு ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, வரையும் போது பார்க்கறதுக்கே ஒரு
பள்ளி மாணவர்கள்லேருந்து எல்லாரும் இருப்பாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்ச உடனே யாருமே திரும்பி கூட பார்க்குறது இல்லை. அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு குரூப்பே போகும், ஒவ்வொரு தேட்டராக போய் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு செந்தூரப்பூவேன்னு விஜயகாந்த் இப்படி காட்டினார்னா கை வந்து 3Dயில் வரும், அதுக்குள்ளேருந்து ஒரு ட்ரெயின் வெளியில் வரும். இதுதான் எங்களோட நாங்கள் செஞ்சிருந்து. இந்த மாதிரி நிறைய புதுமைகளை பண்ணுவோம். அதுக்கு வந்து தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க, இதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஜனங்க இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். நான் செய்த அருமையான பேனர், அது எனக்கு பிடிச்ச பேனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபன் சார் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். விளம்பரம்னா புதுமையை பண்ணக்கூடிய நிறைய பண்ணோம், புள்ளக்குட்டிக்காரன் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். ஆனால் உள்ளே வெளியே பேனர் தான் ரெக்கார்ட் பிரேக். அது இன்டர்நேஷனல் லெவலில் ஹிந்தி படத்துக்காரன் கூட அந்த பேனர் முன்னாடி நின்று பேட்டி எடுத்துனுக்குறான். அப்படி ஒரு இது நடந்தது. அந்த பேனரை பார்த்தீங்கன்னா எதிரில் ஒரு படம் தெரியும், கொஞ்சம் நகர்ந்து போனாலே இன்னொரு படம் தெரியும், அந்த பக்கம் நடந்து போனால் இன்னொரு படம் தெரியும், 3 படம் தெரியும். பார்க்கும்போது அதிசயத்துட்டாங்க சார். என்னையா யோ இந்த பக்கம் பாரியா, இங்க ஒரு படம் தெரியுது, இல்லை இந்த பக்கம் போய் பாரு, இங்க ஒரு படம் தெரியுது. 3 படம் ஒரே பேனர்லேயே தெரியும் சார். ரொம்ப பெரிய அதிசயம். நாங்களே அதை சொந்தமா கற்பனை பண்ணது, காப்பியே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரும் சதுர அடிக்கு வேலை செய்யல, கலைஞனா தான் எல்லாருமே வேலை செய்யணும். அதுதான் முக்கியம். சதுர அடி கணக்கு பார்க்கவே இல்லை. அதனாலதான் நம்ம எல்லாருமே இன்னும் கலைஞர்களா உட்கார்ந்து பேசணும். ஜீவா சார் இருக்கார் இல்லையா, ஜீவா சார் இதனுடைய அனுபவங்கள், அவருடைய தனிப்பட்ட அனுபவங்கள் இதெல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் எழுதி அது தேசிய விருது வாங்கியிருக்காரு. அதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. அது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திராவிடம் தீகா இருக்கு இல்லையா, தீகா தான் சோறு விளம்பரத்தை மிக சிறப்பாக சரியா பயன்படுத்திக்கிச்சு ஃபர்ஸ்ட். அப்போ கம்யூனிஸ்டும் கிடையாது, காங்கிரஸும் அதை பயன்படுத்தல. பிட் நோட்டீஸ்ல தான் வந்து எல்லாருமே எடுத்து ஒட்டுவாங்க அரசியல் நேரத்துல கூட. ஓகே, கார்ட்டூன் என்பது இதோட கனெக்ட் ஆன விஷயங்கள். அதுல தீகா தான் கார்ட்டூனை சுவத்து கொண்டு போகுது. மற்ற சமயங்கள்ல எல்லாம் பத்திரிகைகள் மூலம் தான் கார்ட்டூன் இருந்தது. தலைவர்களை கேலி சித்திரமா வரைகிறதும் அல்லது கருத்துக்கள் ஓவியங்கள் மூலம் கருத்து சொல்றது பத்திரிகைகள் மட்டும்தான் இருந்தது. தீகாவிலிருந்து அப்படியே வந்து கம்யூனிஸ்டும் அதை அடாப்ட் பண்ணிச்சு. ஆனா அது அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தல, சமூக மாற்றத்துக்கு தீகாவும் கம்யூனிஸ்டும் பயன்படுத்தினாங்க. அதை ஏடிஎம்கே பிரிந்த பிறகுதான் இரட்டை இலையா சூரியனா வரும்போதுதான் இந்த சோறு விளம்பரங்கிறதே வந்து மக்கள்கிட்ட ஓப்பன் ஆகுது. 80s 67 நான் வந்து ரொம்ப சின்ன பையன். 67 முன்னாடி அவர் சொன்ன மாதிரி தீகாவோட சுவரெழுத்து சுப்பையானே ஒருத்தர் இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது போக 67 எலெக்ஷன் இருக்கு பாருங்க, அப்ப நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அந்த டைம்ல தான் செவுத்துல எல்லாம் நிறைய வெறும் ஒரு சிங்கிள் லைன்ல வந்த படங்கள். அதாவது அண்ணா வந்து இப்படி நிற்பார், ரூபாய்க்கு 3 படி அரிசி அப்படின்னு ஒரு 2 ஸ்ட்ரோக்ல அந்த மலை இருக்கும். இப்படி நிறைய. அப்புறம் ஸ்ரீதர் போட்ட கார்ட்டூன்ஸ் ஆனந்த விகடன்ல வந்தது. அந்த ஒரு கழுதை மேல 5 பேர் போவாங்க, கூட்டணி தலைவர்கள், அது காங்கிரஸ்காரன். அவங்க போட்டது வந்து இது சிம்பிள் லைன்ஸ்ல சுவரோவியங்களுக்கு 67 இருந்து திராவிட கட்சிகளும் ஆட்சிக்கு அப்பதான் வருது. அப்பதான் இந்த காலகட்டத்தில் வந்தது. என்னுடைய பிளாக் இருக்கும், ஒரு ப்ளூ கலர்ல, வேற கலர்ஸே கிடையாது. இப்போ வந்து இந்த சுவர் அரசியல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப எலெக்ஷன் காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமாக வேலை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த இடம் பிடிச்சி எழுதுறதும் அதுல வரக்கூடிய சிக்கல்களும் நீங்க எப்படி இருக்கும்? நீங்க ஒரு கட்சிக்காக எழுதுவீங்க இல்லையா? கட்சி செவத்துக்கு ஒருத்தவங்க வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க கட்சிக்காரங்க. ஏற்கனவே அந்த செவரு வந்து வேற கட்சி ஆள் தான் இருக்கும். அதெல்லாம் பெரிய பெரிய தகராறுலாம் நாங்கள் பார்த்தோம். வட சென்னையில் வந்து வைகோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போடும்போது நாங்கள் அங்கே ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் தான் பெயிண்டிங் பண்ணியிருந்தோம். அப்போ அங்கே ஏரியாவில் பண்ணும்போது அந்த ராயபுரம் தொகுதி அந்த பிரிட்ஜ் போகுது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் அந்த கிறிஸ்துவ த்ரூ அந்த மேலே இறக்க வரைக்கும் ஃபுல்லாக எழுதியிருப்போம். அதே மாதிரி அந்த பக்கம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் செவரு ஃபுல்லாக நாங்கள் அங்கே எழுதியிருப்போம். அப்போ வந்து அது எழுதி முடியும் ஃபுல்லாக போட்டோலாம் எடுத்து ஃபர்ஸ்ட்லாம் போட்டாங்க. அதுக்கு அந்த விளம்பரத்தை தடுக்கிறதுக்கு திமுக கட்சிக்காரங்க அங்கே எழுதிருக்கும் போது அவங்க தகராறு பண்ணாங்க. தகராறு பண்ணும்போது இவங்ககிட்ட சொன்னால் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் அனுப்பிச்சு அங்கே ஒரு முனையில் பாத்ரூம் ஒன்று இருந்தது. 8 பேர் கத்தி வச்சு கொடுத்து உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க. நாங்கள் எழுதி முடிய வரைக்கும் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் வந்து பயங்கரமான தகராறுலாம் இருக்குது, கட்சி வேலையில இருக்குது. அது அப்போ யார் அங்கே வெயிட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க அடுப்பணிஞ்சு போயிடுவாங்க. அம்பேத்கர் படம் ஒரு பிரச்சனை வந்தது. ஓகே, அம்பேத்கர் பேர் எழுதக்கூடாது, சில சோர்ல இங்கே எழுதக்கூடாது அப்படின்னு வந்துடும். அப்போது அம்பேத்கர் மூஞ்சியில் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்போம். இமீடியட்டாக அந்த மூஞ்சி பெரியார் மூஞ்சா மாறி இருக்கும்.
ஓகே. எம்ஜிஆர் அம்பேத்கர் மூஞ்சிக்கும் பெரியார் மூஞ்சிக்கும் வித்தியாசமே கிடையாது. தாடி மீசைகளை போட்டாக்கா பெரியார், வெறும் தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு காண்டி மாட்டோம் அம்பேத்கர் தான். ஓகே, இந்த ஸ்டைல் மாறி இருக்கும். அப்போ அந்த மாதிரி தப்பிச்சு வந்துக்கிறோம். ஒரு காமெடி என்னடான்னா ரிசர்வ் எழுதுறாங்கல்ல, அதில் எப்படின்னா ரிசர்வ் வேண்டிய இப்போ என்ன 2017ங்களா, 2018 2030 வரலும் போடுவான். லிஸ்ட்டை நம்மகிட்ட எழுதி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே பார்ட்டி இன்னொன்று வந்துட்டு அண்ணே என் பேர் கீழே தான் மேலே தான் பாருங்கன்னுவான் சொல்லிட்டு, அது தெரியலப்பா நீயே பாருங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த இங்கில் அடிச்சுட்டு அவன் பேரை மேலே எழுதி இவன் பேரை கீழே எழுதிட்டு போயிடுவான். இவனுங்களுக்குள்ள சண்டை போட்டு சீட்டையை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இடையில நேரம் தண்ணி அடிச்சுட்டு அவன் பாட்டில் ஆறி வருவான். ஆனால் அந்த சீட்டில் யார் யார் பேர் இருக்குது, நான் தான் முதல்ல கட்சியில் வந்தேன் என் பேர் இல்லவே இல்லையானுவான். இது மாதிரி சிக்கல் வரும். அதனால நம்ம அந்த இடத்துல எழுதும்போது பணம் கொடுக்குறோம் யாரு, சீட்டை வாங்கிட்டோம்னா அதை எழுதி முடிச்சு சீட்டை கொடுக்குற வரைக்கும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எழுதிட்டு பணம் கொடுக்காத கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காகவே நாங்க சங்கம் ஆரம்பிச்சோம். சங்கம் ஆரம்பிச்சதுல எல்லாமே பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதாவது அரசியல் கட்சிகள் விளம்பரம் எழுத சொல்றதுல காசு வாங்குறதுக்காக ஒரு சங்கம் தொடங்கப்பட்டது. ஓகே, எனக்கு இந்த சுவர் விளம்பரம் அனுபவம் இல்லை. இல்ல பேனர் கட் அவுட் தான். அதுல இந்த பணம் வராத நிலைமையெல்லாம் நிறைய இருக்கு. கட் அவுட்டுகள்லயும் பணம் வராத. ஆமா ஆமா, சினிமாவிலயும் நிறைய இருக்கு இந்த அனுபவம். அதுக்காக என்ன பண்றதுன்னா கொஞ்சம் கடைசியா குறை வச்சிருவோம். கடைசியில பணம் வாங்கிக்கணும்னா அதை பினிஷ் பண்ணி கையில கொடுத்துருவோம், அப்ப மாட்டி விட்டுருவோம். இதுல இப்போ ஓரளவுக்கு இவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தலைவர்கள் படத்தை ஒரு தலைவர்கள் மாதிரியே வரைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பல சமயங்களில் கார்ல பயணம் செய்யும் போது பார்த்துருக்கேன். தலைவர்கள் படத்தை ஓவியத்துக்குள்ள கொண்டுகிட்டு வர்றது இருக்கு இல்லையா, அந்த சோறு விளம்பரங்கள் கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிக முக்கியமான பணி. சில பேர் தலைவர்களை ரொம்ப காமெடியா வேற வரைஞ்சிருப்பாங்க. இல்ல உண்மையிலேயே இல்ல, நான் கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். அதாவது சில பேருடைய முகத்தை இந்த சுவர் ஓவியமாக வரையறது ரொம்ப ஈஸியா இருக்கும், சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். யாருடைய படத்தை வரையறது ரொம்ப ஈஸி, யாருடைய படத்தை வரையறது ரொம்ப கஷ்டம்? எம்ஜிஆர் ஈஸியா? ரொம்ப ஈஸி. கலைஞர்ல ஈஸியா? கலைஞர் ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டமான படம் வரைகிறது அம்மா படம் மட்டும்தான். ஸ்ட்ரெயிட் படம் அது ரொம்ப கொஞ்சம் சிரமமான படம் தான். அந்த படம் வரைகிறது கஷ்டமா வரைகிறது வந்து அவர் மூப்பனார் படங்க. அது யாருக்கும் வந்து பட்டுன்னு வர. இப்ப மூப்பனார் படம் ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல கொஞ்சம் இப்படி மாறினாலும் உகாண்டாதிபர் மாதிரி ஆயிடுவாரு. ஓகே, ஆமா. காந்தி படமும் எம்ஜிஆர் படமும் மிக மிக சீக்கிரமா வரையக்கூடிய படம். ஓகே, ஐயா சொன்ன போல மூப்பனார் கடிதமானது படம். ஏன்னா உருவம் அது அமையாது, அது ஐடென்டிஃபை இல்லாத முகம் வேற. இவங்க அதிகடியும் பரிச்சயமானவங்க. உடனே டக்குன்னு மனசு ரசிகர் மன்றங்களுக்கும் நீங்க வரைவீங்கல்ல? வரைவேன் சார். அப்படி எந்த நடிகர் ஈஸி? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தான் ஈஸியா இருக்காங்க. நம்ம ரஜினி சார் வந்துட்டு மேக்சிமம் நிறைய ஓவியருக்கு வந்து அவர் போர்ட்ரேட் மாடலாக இருந்துட்டு நினைக்கிறேன். நிறைய ஓவியர்கள் வந்து உருவாகிறதுக்கு ரஜினி சார் ஒரு காரணம், இன்க்ளூடிங் நான் ஒருத்தன் அதில். ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து இன்னைக்கு வந்துட்டு அதான் அவர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை, அதாவது அவர் மாதிரி ஒரு உருவம் வந்து ஓவியத்தில் நீ எப்படி பண்ணாலும் வந்து ரஜினி தெரிஞ்சிருவாரு உங்களுக்கு. பொதுவாக ஆர்டிஸ்ட் நல்ல வரைகிறவங்கள தான் எல்லாரையும் வரைஞ்சிருவோம் தான். ரொம்ப ஈஸின்றது கலைஞர். ஆமாம், அதாவது ஒன்றுமே அவர் கண்ணாடி போட்டாலே வந்துடுவார், எந்த ஆங்கிளில் வேணாலும் திருப்பலாம் அவர். அதே மாதிரி எம்ஜிஆர் அவங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். சினிமாவில் எடுத்துட்டா ரஜினி சார். இது 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 அதுதான் முக்கியமானது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது வேறு ஏதாவது படங்கள் போடும்போது எல்லாமே ஈஸி மாதிரி தான் தோணும் எனக்கு. என்னை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையில் ஈஸி கஷ்டம்னு இல்லை, வரைய ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது வந்து இப்போ எம்ஜிஆரோ கமலஹாசனோ வந்து ஒரு சிவந்த நிறமுள்ள அழகர்கள். அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 கலர்லேயே முடிச்சிடலாம். ஆனால் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்க முகத்தை வரையும் போது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வரைவேன். ஏன்னா நம்ம மாதிரி ஓவியர்களுக்கு வந்து வெறும் ஃப்ளஷ் டின்ட்டில் வரைகிறது இல்லை, அதில் பச்சை, மெரூனு, பென்சினா, அம்பர் அது வேணால் கலந்து நாங்கள் செய்வோம். அதில் ஃப்ரீடம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன சொல்ல போனால் நான் முதல் வரைஞ்ச ஒரு பேனர் முகமே ரஜினியோட தான். 3 முடிச்ச படத்துக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸ்டில்ல பார்த்தா வாயில் ஒரு சிகரெட்டு, ஒரு லைட்டிங் இருக்குது. எங்கள் அப்பாட்ட சொன்னேன் வரைகிறேன் அப்படின்னாரு. அதுதான் என் வாழ்க்கையில் நான் வரைஞ்ச முதல் பேனரே அதுதான். அதுக்கப்புறம் தான் ரஜினின்னு எனக்கு தெரியும். சூப்பர். அது அந்த இன்னைக்கும் அவர் வரைகிறதுக்கு அவரோட நடிப்புக்கும் அதெல்லாம் வேற விஷயம். வரைவதற்கேற்ற முகம் வந்து ரஜினி, விஜயகாந்த், சிவாஜி கணேசன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ். உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்தது வரமா சாபமா? இல்லை சார், சாபம் தான் சார். ஏன்னா எங்கள் தொழிலே முடங்கி போச்சு சார். அடுத்த தலைமுறைக்கு ஓவியர்ன்றதை இல்லாமல் ஆயிடுச்சு சார். இப்போ என்னுடைய வயசு வந்து 53. ஏங்க கம்ப்யூட்டர்ல வரைகிறாங்கல்ல? இல்லை, அது அடுத்தது சார், 2வது. அது அந்த நாலேஜ் இருந்து தான் வராங்க. பட் ஓவியர்னு உருவாக்குறதுக்கு இனிமேல் ஆள் இல்லையே. வேலை கேட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, வேலை கொடுக்கறதுக்கும் வழி இல்லைங்களே.
சாரோடைய அசோசியேஷனுக்காக நான் பேசுகிறேன். அவர் என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு எங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கை கற்றுக்க வைக்கணும் சார். அதுக்கான இது வந்து சார்கிட்ட தான் சார் இருக்கு. அவர் வந்து அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க? ஒன்றும் இல்லை சார், அதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு அவங்க அதை ட்ரெயின் பண்றதுக்கான மாதிரி பண்ணணும். ஒன்று வந்து நான் எங்க அசோசியேஷன் தான் பண்ண முடியும். இதை போய் கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் அது பண்ணணும். ரெண்டாவது இந்த பெயிண்டிங்ன்றதை டெவலப் பண்ணணும்னா அதுக்கு இவங்க சினிமாக்காரங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார். முதல் வந்து பிரச்சனையே எங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் வந்ததுனால எங்களுக்கு சாபம் தான். அதாவது அவங்களாம் சொன்ன மாதிரி அது முதல்ல அப்படி தான் இருந்தது. ஆனால் அப்படி பார்த்தோம்னா நம்ம பின்தங்கிடும், எங்கேயோ பின்னாடி போயிடுற மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்ம அது கூட ஓடணும். புதியது வந்தால் கூட அது கூட நம்ம போட்டி போட்டு தான் தீரணும். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கன்னா 0% ஆகிடும். அதனால அந்த கலர் நாலேஜ் சென்ஸ் நம்மகிட்ட இருக்கு, கொஞ்சம் தான் தேவை. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களே போய் இன்னொரு ஓவியர்கிட்ட கற்றுக்குறாங்க. இல்லைனாலும் சங்கத்தின் மூலமா எங்கெங்கெல்லாம் நல்ல ஓவியர் கம்ப்யூட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நேரடியாக தொடர்பு சொல்ல நாங்களும் அறிவுறுத்துறோம். இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்படி பெயிண்டிங்கில் நீங்கள் மாறலாம். அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் தான் அது வியாபார நோக்கு இல்லையா? இன்னும் பெயிண்டிங்லாம் பண்ணலாம், நிறைய பெயிண்டிங் பண்ணி பெரிய பெரிய கேலரியில் கொடுத்து விற்பனை செய்யலாம். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் சங்கம் செய்யுது. எந்த இடத்த போய் கொடுக்கலாம், அதை விற்கலாம், எங்கே இருக்கலாம் அப்படின்றது கூட. உங்களுக்கெல்லாம் வந்து வால் பெயிண்டிங் தான் முக்கியம்னா நாங்கள் அரசாங்கத்திலேருந்து கோரிக்கையை வச்சு அந்த வால் பெயிண்டிங் எடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறோம். அப்படியும் செய்துட்டு வரோம். அப்புறம் அவர்கள் உதவிகளும் செய்துட்டு வரோம். மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் பீரியடில் எங்களுடைய பிரச்சனையை சொன்னோம். என்ன வேணும்னு கேட்டார். எங்களுக்கு ஒரு வாரியம் அமைச்சு கொடுங்கன்னு கேட்டோம். உடனே ஒரே நாளில் அந்த அமைச்சரை கூப்பிட்டு இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை உடனே செய்து கொடுங்கன்னு சொன்னார். அந்த இது போயிட்டே இருக்க காலத்தில் சரி வேலை இல்லாமல் போயிடுச்சு. வேலை இல்லாமல் போகும்போது இவங்களுக்கு வேலை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சோர்களையும் படம் எழுதுங்கன்ட்டார். நல்ல நல்ல விஷயங்களை புகுத்துங்க, கலை அம்சமான விஷயங்களை சொல்லுங்க. கோயில் சிறப்பான கோயில்கள் இருக்குது, நம்முடைய தமிழருடைய கலாச்சாரங்கள் இருக்குது, இதையெல்லாம் வரைஞ்சி போடுங்க. முதல்ல ஒய்எம்சிஏ நம்ம சென்னை ஒய்எம்சிஏ வால்ல தான் முதல்ல நான் தான் துவக்கி வச்சது. அப்புறம் பார்த்தா இந்த ஆட்சியில செய்தவங்க அந்த ஆட்சி அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ததை இவங்க செய்ய மாட்டாங்க. இது நடுவில் மாட்டின்னு முடிக்கிறது எங்களை மாதிரி ஓவியர்கள் தான் சார். வியாபாரிகள்னாலதான் இந்த ஓவியம் இன்னைக்கு வரலும் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மைக்கு சொல்ல போனா ஒரு சிமெண்ட் சுவர் விளம்பரங்கள் அனைத்துமே சிமெண்ட் தொழிலாளர்கள், உற்பத்தியாளர்கள். அதே போல மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து செல்போன் கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நெல் பயிர் அறிமுகமானா சுவர் விளம்பரங்களை எது டாமினேட் பண்ணி பார்த்திருக்கீங்கன்னா நெல் பயிர் அதிகமான அரசாங்கம் தான் அதை டாமினேட் பண்ணிச்சு. நெல் பயிர்கள் முழுக்க எது அரசாங்க திட்டங்களோ 20 அம்ச திட்டம் இப்படி சுவர் விளம்பரங்கள் அரசாங்க அது வந்து நிரந்தரமா இருக்கிறது. அந்த சுவர் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். அப்படியான ஒரு பதிவு அது அவர்களுக்கு இருந்தது. நியாயமா வியாபாரிகள் வந்து இன்னைக்கு அதுலதான் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஓவிய கலைஞர்கள் இன்று பெருவாரியாக இங்கே விளம்பரம் செய்யாதீர் என்ற வாசகத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சுவற்றை நம்பியே இருக்கக்கூடிய இந்த சித்திரங்கள் இல்லாமலும் இந்த உலகு அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.